ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி போட்டு. இன்றைக்கி தக்காளி பிரியாணி பண்ணேன். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னுட்டு வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். குக்கிங் ஆயில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணால் போதும். நார்மலாக நான் நெய் யூஸ் பண்ண மாட்டேன். கெஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் நெய் தாராளமாக போகுது. அதுக்கப்புறம் நான் 2 அளாக்கு, அதாவது 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இது நான் கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு சூடான உடனே நெய்யும் எண்ணெயும் சூடான உடனே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போதே நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் தக்காளி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆன உடனே காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இங்கே காரமாக இருந்தால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், புதினாலாம் சேர்க்கறதுனால பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்குவோம். நல்லா வதங்கின உடனே 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நான். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கங்க. அப்படி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். நான் 2 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் தண்ணி வடித்து வச்சுக்குவோம். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு தேவையான அளவுக்கு முதல்லையே செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. ரைஸும் சேர்த்தாச்சு. உடையாமல் மொல்லமாக நல்லா கிளறிக்கங்க. கிளறிட்டு நம்ம குக்கர் மூடிக்கலாம். குக்கர் மூடிட்டு மீடியமில் 2 விசில் வச்சுக்கோங்க. உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி. ரைஸ் கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா ஒரு விசிலே போதும். அதுக்கப்புறம் ப்ரெஷர்லாம் இறங்கின உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். திறந்தோம்னா பாருங்கள், சூப்பராக தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா இல்லைனா கத்திரிக்காய் தொக்கு, அப்புறம் சிப்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.